ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 3ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஷெட்யூல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது கான்ஸ்டபிள், ஏஎல்பி, ஜேஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அறிவிச்சிருந்தாங்க. அதில கான்ஸ்டபிளுக்கு வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 19 மார்ச், 20 மார்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜேஇக்கு வந்து விரைவா அறிவிப்போம்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல்ல சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 5ஆம் தேதி வந்து ஜேஇக்கான ரிசல்ட்ஸுமே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9678 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரோல் நம்பர் வைஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கோர் கார்டு நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்குமே ஆக்டிவ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம சென்னை வெப்சைட்டில் இதை தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஜேஇ ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஜேஇ ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷெடியூல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஜேஇக்கான சிபிடி 2 ஓகேங்களா? சிபிடி 1 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் தான் இது வந்து. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2025 டியூஸ்டே அன்னைக்கு வந்து நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி பாஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கால் லெட்டர் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி கரெக்டாக வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் பயோமெட்ரிக் வந்து அன்லாக் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த 4th பாயிண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். ஸோ ஃப்ராட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஹிந்தி வெர்ஷன்லுமே இருக்குது. அதே கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க விடுற ஷெடியூல் எல்லாமே இந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் அந்த எக்ஸாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அந்த டேட்டில் அவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடந்து முடிக்கிற வரைக்குமே அந்த டேட் வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் தான். ஓகேங்களா? அதுக்கு உதாரணமே சொல்லலாம். ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 20 மார்ச் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனால் அன்றைக்கே 19 மார்ச் அன்றைக்கி எக்ஸாம் டேட் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ஸாம் வந்து இப்போது கேன்சல் பண்ணுறோம். இந்த கேன்சல் பண்ண இந்த டேட்டில் கேன்சல் பண்ண எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஷெடியூல் வந்து நாங்கள் விரைவாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 19 மார்ச் அன்றைக்கே, அதாவது எக்ஸாம் டேட் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஐபி சைட்லேருந்து. அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துச்சு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? 20 மார்ச் 2025. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அப்புறமா அந்த 19 மார்ச் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷெடியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடவே விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்ஐபி சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22 ஏப்ரல் 2025. ஸோ கரெக்டாக நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க. ஒன்ஸ் நம்ம அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.